ஸ்டுடியோ. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் என்கிட்ட நம்ம இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஃபுல் ஹேர் கட் வீடியோ லென்த்தாக வேணும் அப்படின்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில ஹேர் கட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது, நம்மளும் இப்போ வந்து ஒரு ஃபுல் ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்கு தான் இந்த ஹேர் கட் பண்ண போகுது. ஸோ ப்ரோவோட ஹேர் டெக்ஸ்சரே வந்து பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக சில்கியான ஹேரு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஓவராலாக நம்ம ஹேர் ஸ்டைலே வந்து அவர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதுக்கும் இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் நீங்கள் ஃபுல் லென்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த டூல்ஸ் வச்சு நம்ம பண்ணலான்ற ஐடியா. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டீங்க, ப்ரோ விஜிஆர் மிஷினில் பண்ணி காட்டுங்க வீடியோ அப்படின்ட்டு. ஸோ அதனால் இதை எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு விஜிஆரில் புதுசாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க இல்லையா, நேற்று நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மிஷினை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜீரோ ட்ரிம்மர் ப்ளஸ் வந்து ஃபேட்காகவும் டேப்பர். ஸோ இந்த 3 மிஷினுமே விஜிஆரில் மட்டுமே பண்ணி இப்போ இவருக்கு ஹேர் கட் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வாங்கியிருக்க விஜிஆர் மிஷின் இது தான். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து வாங்கியிருப்பாரு, மாடல் நம்பர் V685. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லணும்னா, ஃபேட் நீங்கள் பண்ணுறதுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டீட்டெயில் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேரியேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பிளேடில். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? உங்களுக்கு வாரண்டி கார்டோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ மிஷின் வந்து இந்த பிராண்ட் நியூ விஜிஆர். ஸோ இதுதான் நம்ம ஃபேட்க்கு இப்போ யூஸ் பண்ண போகிறது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரிம், ஓகேங்களா? அதாவது நம்ம நார்மலாக ஹேர் கட் பண்ணுறதுக்கு அண்டர் கட் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி பேசிக் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த மிஷின் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் நம்பர் V051. ஸோ இதில் வந்து பவுடர் கோட்டிங் பிளேட் இருக்கும். இது வந்து நீங்கள் ரஃப் யூஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபேட்காகட்டும் இல்லை நார்மல் ரெகுலர் யூஸ்க்காகட்டும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு ஹீட் பெருசாக தெரியாது. ஸோ அந்த மிஷினை நம்ம பண்ணும்போது ஹீட் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க ஸ்கேல்பில் கிளைண்ட்டு. ஸோ அதனால் நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம்னா, ரெகுலர் யூஸ் பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த விஜிஆர் V051. இந்த மாடல் வச்சு இன்றைக்கி நம்ம இந்த 2 மிஷின் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். தென் ஜீரோ ட்ரிம்மர் அதே விஜிஆரில், ஓகேவா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா V009 ஜீரோ ட்ரிம்மர். ஸோ இப்போ வந்து இது நியூ அப்டேட்டட் மிஷின் இது ஜீரோ ட்ரிம்மருக்கு. அதாவது நீங்கள் சைட் கட் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை காவிங் லைன் மேக் பண்ணுறதுக்கு, இல்லை முஸ்டாச் ஆர் பியர்ட் டிசைன் செட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத இதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ப்ராடக்ட் நம்ம சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும், ஒரு மிஷினை பற்றியும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஜீரோ ட்ரிம்மர். ஸோ இதுவும் வந்து நமக்கு ஜீரோ லைன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேவர். ஸோ விஜிஆரில் V353, ஓகேங்களா? ஸோ இந்த ஷேவர் யூஸ் பண்ணி நம்ம டீப் ஃபேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷேவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராடக்ட், ஓகேங்களா? ஸோ விஜிஆரில் மட்டுமே நம்ம 4 ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஷேவர், ஜீரோ ட்ரிம்மர், ரெகுலர் யூஸ் ட்ரிம்மர், சூப்பர் டேப்பர் மாதிரி, இன்னொன்று வந்து ஃபேட்க்கு, ஓகேவா? ஸோ வாங்க ஹேர் கட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம ஹேர் கட் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட் ஹேர் கட் இந்த 4 விஜிஆர் மிஷினை வச்சு தான். நான் விஜிஆருக்கு ப்ரொமோட்லாம் பண்ணல. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குது, நம்ம பேசிக் யூஸ் பண்ணுறவங்க பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஃபேடோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நெக் ரோல் போடுறது எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதை பற்றின என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, எதுக்காக நான் நெக் ரோல் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிவோட்லேருந்து நான் டயக்னலாக வந்து என் பார்ட்டிஷன் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவரோட ஸ்கேல்ப் சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ப்ரீவியஸாக நான் செக் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்ட்டிஷன் தேவை. ஸோ நான் பார்ட்டிஷனை ஃபஸ்ட் இது வரைக்கும் நான் டயக்னலாக வந்து நான் பார்ட்டிஷன் லைனை வந்து மேக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயக்னலாக நான் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஏன் டயக்னலாக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஹேர் வந்து அவருக்கு இதோட கனெக்ட் ஆகணும். பட் ப்ரீவியஸ் ஹேர் கட் அவருக்கு வந்து கனெக்ட் ஆகாமல் லைட்டாக கீழே ஃபால் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இந்த இதில் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் வந்து ஷியர் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ப்ரோவில் 6.5 இன்ச்சஸ் இது. ஸோ இதுதான் வந்து நான் வந்து பாயிண்டிங் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்சருக்கும் நான் இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோ ஃபேட்லேருந்து அவருக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஏரியாவில் கொஞ்சம் வெளில இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனோட அவருக்கு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டெயில் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதை கொஞ்சம் கனெக்டடாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். சேம் டைம் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் மேட்ச் பண்ணுறது அளவுக்கு தேவையான அளவுக்கு நான் லோ ஃபேட்லேருந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம மிடில் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு விஜிஆரில் 0 ட்ரிம்மர் ஸோ நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் லோ ஃபேட்க்கு லைன் அப் பண்ணிக்கிறேன். லைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேவர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும். செகண்ட் பட்டன் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீட் மெயின்டைன் ஆகும், ஸ்பீட் அதிகமாகும். ஸோ இப்போ வந்து 0ல் இருக்கிறேன். ஸோ இந்த பிளேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ வேரியேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு 0ல் எடுக்கும் போது கம்ப்ளீட் ஃபினிஷ் இருக்கும். எங்கேயுமே ஹேர் ஸ்ட்ரபிள் வந்து உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஹேரோட ஸ்ட்ரபிள் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. இதே நீங்கள் நார்மல் ட்ரிம்மரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் 0வாக இருந்தாலுமே ஸ்ட்ரபிள் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சைடில் வந்துட்டு ட்ரிம்மராகவும் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சைட் லாக் ஷேப் பண்ணுறதுக்கு, பியர் ஷேப் பண்ண செல்ஃப் யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சலூன் யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேவர் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 0 ஸ்ட்ரபிள் மெயின்டைன் பண்ணிட்டேன். இதுலேருந்து கம்ப்ளீட் நான் ஷேவ் பண்ண போகிறேன். ஷேவர் எப்போவுமே வந்துட்டு நம்ம மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டச் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா பிளேடோட எப்படி சொல்கிறது, பிளேடோட அலைன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜம்ப் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி ஓடாது, இந்த மாதிரி தான் ஜம்ப் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஹேர் ப்ளக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படியே கவர் பண்ணிக்கோங்க. பேக்கில் வந்து நேப் ஏரியாவிலேருந்து நான் வந்து டேப்பர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே இருக்க எட்ஜஸை மட்டும் நம்ம ரவுண்டாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே லைன் வந்து 0ல் மேக் பண்ணியாச்சு. லைன் அப் கொடுத்துட்டு இது வந்து 0ல் வந்து நம்ம ஷேவர் யூஸ் பண்ணி நம்ம டென் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஈவன் இருந்தாலும் இந்த போர்ஷனில் இவரோட நேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இது பெருசாக நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இங்கே லென்த்தை மெயின்டைன் பண்ணணும். ஈவன் சேம் டைம் இதை வந்து நம்ம லைட்டாக ஃபேட் பண்ணிக்கணும். எப்படி இருக்கணும்னா நெக்கு இந்த போர்ஷன் வந்து பெருசாக தெரியக்கூடாது. அதை கொஞ்சம் உள்ளே வர மாதிரி நம்ம இதை கிராஜுவலாக ஃபேட் பண்ணணும். இப்போ அதுதான் நம்ம பாயிண்ட் பண்ணி காட்டலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டிஸ்லர் லூப்ரிகேட் ஸ்ப்ரே நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இதில் ரன்னிங் டைம் சவுண்ட் கேட்டிங்கன்னா தெரியும், மைல்டாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் நம்மளுக்கு வேணும் ஃபேட் பண்ணுறதுக்கு. இப்போ கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் தெரியும். ஸோ ஸ்பீட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ ஸ்லைட்டாக அதை வைப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம லைன் அப் பண்ணியாச்சு, ஷேவர் போட்டாச்சு. நம்ம இதையும் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கும் திக்னஸை நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ 0லே வந்து நம்ம க்ளோஸில் வச்சுட்டு இங்கேருந்து லைட்டாக 0லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இங்கே லோவில் இருந்து இதை மிட் ஃபேட்க்கு கொண்டு போகணும். இது நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இதை பண்ணுறோம், மேட்சிங் பண்ணுற மாதிரி ட்ரிம்மரில் கார்னர் டு கார்னர் பிளெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே பிளெண்ட் பண்ணிட்டோம். ஸோ 0ல் வந்து இப்போ மிஷினில் வந்து நம்ம மேலே வந்து லைன் மேக் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 0 ட்ரிம்மரில் மேட்சிங் மெத்தடில் லைட்டாக வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஷேவரில் நான் இங்கேருந்து 0ல் இருக்கும், மிஷினில் வந்து நம்ம 0.5 பண்ணதுக்கும் இதை வந்து லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணணும். ஸோ அதை மர்ஜ் பண்ணுறதுக்கு நான் லைட்டாக வந்துட்டு ஷேவர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஷேவர் யூஸ் பண்ணும்போது அந்த டார்க் போர்ஷனில் இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து கொஞ்சம் லைட்டாக டென்சிட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ அதோட டார்க்னஸ் ஃபீல் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஒன் ஓகேங்களா. ஸோ ஒன் பிளேடில் அந்த கார்ட் யூஸ் பண்ணிவிட்டு மேலே மட்டும் நம்ம இந்த கார்னர் ஏரியா வரைக்கும் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடலாம். ஹேரை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிப்போம். ஸோ இந்த போர்ஷன் இதுக்குமே வந்து உங்களுக்கு ஒரு பிட் தெரியும் ஓகேவா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம 1 போட்டிருக்கோம், இது வந்து 0, இதுலேருந்து பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் 0.5ல் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எட்ஜஸில் இருந்து நான் அப்படியே நாட்ச் மெத்தடில் அப்படியே பிளெண்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணுற டேப்பரில் நம்ம ஃபேட் பண்ணிட்டோம். என்ன டேப்பரில் நம்ம ஃபேட் பண்ணாலுமே ரிசல்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக அன்மேட்ச்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபேட் பர்பஸ்க்காக மட்டும் நம்ம இந்த மிஷின் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபினிஷில் பார்க்கலாம். ஓகேவா, ஸ்பீட் தெரியுதா, 0. ரெகுலர் யூஸுக்கும் ஃபேட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசல்ட் பார்க்கும்போதே தெரியும். நான் ரெகுலர் யூஸில் தான் நான் வந்து உங்களுக்கு 0 டேப்பர் பண்ணேன். இருந்தாலுமே உங்களுக்கு ஸ்ட்ரபுளோட மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சிருது ஓகேவா. ஸோ இதே நான் ஃபேடில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேடர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த டென்சிட்டி எல்லாமே வந்து மர்ஜ் ஆகி இதுக்குமே மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து 1.5 9 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1.5 பெரிய பிளேட், அதாவது நம்ம வாலில் யூஸ் பண்ணுற மாதிரி. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிடுறேன். ஒன்ல நம்பர் 1 கார்டு யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் க்ளோஸ்ல வச்சு பண்ணோம் இல்லையா, க்ளோஸ்ல வச்சு ஆமாம். இப்போ பாதி மிடில்ல வச்சுட்டு இதுல இருந்து பிளெண்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம 1.5 பிளேட் போட்டுட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது இங்கே இருக்கிறதுக்கும் இதையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்ணும்போது மிஷின் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்க அப்படின்னா உள்ள வரைக்கும் ட்ரிம் ஆகும். ஸோ இதை லைட்டாக ஸ்லாண்டிங் போர்ஷனில் வச்சுட்டு ட்ரிம் பண்ணும்போது நமக்கு எக்ஸஸ் ஹேர் கிடைக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஷார்ட் பண்ண மாட்டோம். ஒரு சேஃபாக நம்ம மிஷினை ரன் பண்ணலாம். மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணால் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் கொஞ்சம் சும்மா ஏதாவது ஒரு மைன்யூட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சைட் டேப்பர் எல்லாமே முடிச்சிட்டோம். இந்த நேப் ஏரியா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு இங்கே பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து நம்ம ஆக்சுவலாக ஹேரை என்ன தேவையோ அந்தளவுக்கு வெயிட்டை மட்டும் நம்ம ரிடியூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணால் போதும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 4 நம்பர் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஹேர் எல்லாமே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம பிளெண்ட் பண்ணிடுறோம். ஸோ கைஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபேடோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருந்ததுன்னு. ஸோ ப்ரீவியஸாக இது ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் ஷேப் எப்படி இருந்தது, ஸோ இப்போ டேப்பர் மூலியமாக நம்ம லோவில் இருந்து நம்ம அதை மிட் கொண்டு வந்தது எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இதுக்கு மேலே நம்ம மேலே கட் பண்ணணும். ஸோ ஓவராலாக கட் பண்ணிவிட்டு இவரோட ஃபேஸும் அந்த ஹேருக்கு எப்படி செட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சில்கியான ஹேர். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் லுக்கில் தான் கேட்டிருந்தாரு. ஸோ ஈவன் இருந்தாலும் பேக் சைடில் வந்து நம்ம லென்த் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவரோட ஹெட் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம மேலே கொஞ்சம் ஹேர் மெயின்டைன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் லைட்டாக டெக்ஸ்சர்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த சில்கியாக ஹோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸோ நீங்கள் ஒரு பிகினர் ஹேர் ட்ரெஸ்ஸராக ஆகணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.